Jesus, I surrender, surrender, surrender to your will, to be your hope revealed. ஈப்போவின் நடுவில் அருகே இருக்கிறது தங்கும் இடம். இங்கு இளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, ஆனால் வளர்க்கப்படுகிறார்கள். தங்கும் இடத்திற்கு மேலாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு அன்பு, உரிமை மற்றும் அவர்கள் தன்னைத்தான் அறிய ஒரு வாய்ப்பு மற்றும் அவர்கள் யாராக வர முடியும் என்று தெரிந்து கொள்வார்கள். இங்கு வரும் பிள்ளைகள் ஆழ்ந்த வலியை சுமக்கின்றனர். அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஜாஸ்மினை சந்தித்த அந்த முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. லில்லி மற்றும் அவளுடைய இளைய சகோதரி ஷேரி. வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் கஷ்டமானது. அவர்களுடைய தாயார் அவர்களை புறக்கணித்தார். அதன் பிறகு நோயினால் அவர்களுடைய தந்தையை இழந்தனர். அந்த சகோதரி நம்முடைய பராமரிப்புக்கு வந்த பிறகு எல்லாம் மாறியது. அவர்களுக்கு நிலையான ஆதரவு மற்றும் ஆலோசனை கிடைத்தது. இறந்த காலத்தின் நிழலிலிருந்து அவர்கள் வெளியே அடியெடுத்து வைத்தனர். அவர்களுடைய தையல் வகுப்பில் அவர்கள் தங்கள் தேவையை கண்டுபிடித்தனர். ஜாஸ்மின் விளையாட்டில் ஆசை கொண்டாள் மற்றும் காவல்துறையில் மற்றும் மீட்பு பணியில் சேர கனவுகள் வைத்திருக்கிறாள். லில்லி ஆட்டத்தில் சேர்ந்து ஒரு திறமையான நடனக்காரராகும்படிக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாள். ஜஸ்மின் மற்றும் லில்லி ஒரு சமயம் கோபம் மற்றும் அவசர வெளிப்பாடு கொண்டவர்கள். தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பிறகு மற்றவர்களோடு இணைய கற்றுக்கொண்டனர். ஷேரி அவருடைய திறமையின் மூலம் நம்மை வியக்க செய்தாள் மற்றும் ரூபிக் கியூப் விளையாட்டை தீர்க்க திறமை கொண்டாள். இப்போ 17 வயது கொண்ட ஜாஸ்மின் மற்றும் லில்லி பிள்ளைகளின் ஆராதனை தலைவர்கள். அவர்களுக்கு கிடைத்தது போல நல்ல வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களின் துணிச்சல் மற்றும் விசுவாசத்தின் பயணத்தை பகிர்ந்தனர். பள்ளியில் புதிய ஆசைகளை கண்டுபிடிக்கின்றனர் மற்றும் செழிக்கின்றனர். உத்வேகமூட்டும் பெண்களாக வளர்கின்றனர். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நம்முடைய பெரிய சவால் எதுவென்றால், நமக்கு இருக்கிற கொஞ்ச நிதியை கொண்டு தரமான பராமரிப்பை பின்தொடர்வதுதான். நிதிகள் தான் நம்மை தொடர செய்கின்றன. ஒவ்வொரு நாளின் தேவையான உணவு, வாகன வசதிகள் மற்றும் வேலையாட்களின் சம்பளம் இவைகள் ஆகும். உங்கள் ஆதரவின் மூலம் ஜாஸ்மின், லில்லி மற்றும் ஷேரியைப் போல நிறைய பிள்ளைகள் ஆதரவு கொடுக்க மற்றும் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால் நீங்கள் தியாகத்துடன் கொடுக்கும்படிக்கு உங்களை இந்த வருடத்தின் தன்னை ஒன்றுதலுக்கு அழைக்கிறோம். ஒன்றிணைந்து நாம் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் சிறு வயதிலேயே கஷ்டத்தை சந்தித்தனர். எப்படி பிள்ளைகள் நம்பிக்கை மற்றும் குணமாக்கத்திலே கண்டார்களோ, உங்களுடைய கொடுத்தல் நாங்கள் இப்பராமரிப்பை மற்றவருக்கு நீட்ட உதவியாயிருக்கும் மற்றும் அவர்களுடைய கனவுகளை பின்பற்ற அதிகாரம் கொடுக்கும். உங்களுடைய ஆதரவு நம்முடைய அழைப்பை பெரிதாக்கும் மற்றும் அதிக தேவையுள்ள பிள்ளைகளை சந்திக்க நம் உதவிக்காரத்தை நீட்டும்படி செய்யும். அதனால் தாராளமாக கொடுங்கள்.